முட்டையை எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி முட்டை தொக்கு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா புரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ இதோடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சதும் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை பொறுமையாக ஒன்று ஒன்றா சேருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஆகிடும். லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. முட்டை நல்லா முழுசாக வரும். இப்போ திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான முட்டை தொக்கு ரெடி.